This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மாவின் கஷ்டம் 2 குழந்தைகளோட கனவு பற்றி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி வந்து பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு சிறிய கிராமத்தில் ரோஜா என்ற பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு 2 குழந்தைகள், 5 வயது அர்ஜுன், 3 வயது அனிதா. வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருந்தது அவளுக்கு. ஏனெனில் அவளுடைய கணவர் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார். நான் மட்டும் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என் பிள்ளைகள் நல்லா வாழணும் என்று அவள் மனதில் முடிவு செய்தாள். அவள் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் பாத்திரம் கழுவி வீட்டு வேலைகளையெல்லாம் செய்துவிட்டு காய்கறி விற்கச் செல்வாள். அதுவும் போதவில்லை என்றால் பிற வீடுகளில் வேலைக்கு போய் கொஞ்சம் சம்பாதிப்பாள். கை பிளந்தாலும் கால் வலித்தாலும் மனதில் ஒரே ஒரு ஆசை மட்டுமே அவளுக்கு இருந்தது. என் பிள்ளைகள் பள்ளிக்கு போய் நல்லா வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை மட்டும் அவளுக்கு இருந்தது. அர்ஜுன் புத்திசாலி, பள்ளியில் நல்லா படிப்பான். ஆனால் புத்தகங்களுக்கே பணம் இல்லாத நிலை. ரோஜா இரவில் தூங்காமல் ஜமீன் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்தாள். அவள் மனதில் ஒரே ஒரு சொல்லு மட்டும் இருந்தது: வறுமையை கற்றுக் கொடுப்பேன், ஆனால் கனவுகளை கெடுப்பதில்லை அப்படிங்கிறது மட்டுமே அவளோட எண்ணத்தில் இருந்தது. ஒரு நாள் அர்ஜுன் பள்ளியிலிருந்து வந்தான். அம்மா, என் கிளாஸில் எல்லாருக்கும் நிறைய வண்ண பென்சில்கள் இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லையே என்று கேட்டான். ரோஜாவின் மனசு உடைந்தது. ஆனாலும் அவள் சேமித்து வைத்திருந்த சிறிய பணத்தை கொண்டு சென்று அந்த இரவே ஒரு புதிய பென்சில் பாக்ஸை வாங்கி கொடுத்தாள் அவனுக்கு. அனிதாவுக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும். ரோஜா அவளை கட்டிப்பிடித்து தூங்க வைப்பாள். அந்த குட்டி குழந்தையின் முகம் பார்த்தாலே அவளுடைய துன்பமெல்லாம் மறைந்து போய்விடும். வீடு வறுமையால் நிரம்பி இருந்தாலும் அந்த சிரிப்புகள் அவளுக்குள் ஒரு வலிமையை தந்தது. ஒரு நாள் ரோஜா வேலைக்கு போன இடத்தில் அவருடைய முதலாளி சொன்னார்: ரோஜா, நீ ரொம்ப நல்லவள், உனக்கு நான் ஒரு நல்ல வேலை சொல்லிக் கொடுக்கிறேன். அவர் சொன்ன புதிய வேலை ஹோட்டலில் இருந்தது. நேரம் கடினம், ஆனால் சம்பளம் கொஞ்சம் அதிகம். ரோஜா உடனே அந்த வேலையை ஏற்றுக்கொண்டாள். அர்ஜுன் 5ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்றான். பரிசு கொடுக்கும்போது அவன் மேடையில் நின்று சொன்னான்: என் அம்மாதான் என் முதல் ஆசிரியர். அதை கேட்டவுடன் ரோஜா கண்ணீர் விட்டு சிரித்தாள். அங்கு இருந்த எல்லாருக்கும் கண்களில் நீர் வந்தது. ஒரு மழைக்கால இரவில் வீடு நீர் கசிந்தது. குட்டி குழந்தைகள் நடுங்கினார்கள். ரோஜா அவர்களை தன் தோளில் சாய்த்து வைத்து மனதிற்குள் அழுதாள். ஆனால் மறுநாள் காலை வந்ததும் மீண்டும் புது வேலையை தேடிக்கொண்டு புறப்பட்டாள். ஆண்டுகள் கடந்து போனது. அர்ஜுன் நல்ல கல்லூரியில் சேர்ந்தான். அனிதா நல்ல பள்ளியில் படிக்கத் தொடங்கினாள். ரோஜா இன்னும் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அவளுடைய கண்களில் இப்போது நம்பிக்கை இருந்தது. என் பிள்ளைகள் என் வாழ்க்கையை மாற்றுவாங்க என்று எண்ணினாள். இன்னும் சில வருடங்களில் அர்ஜுன் ஒரு நல்ல வேலையை பிடிப்பான். அனிதா ஒரு நல்ல டாக்டர் ஆவாள். அந்த நாளில் ரோஜா நிம்மதியாக அமர்ந்து என் வாழ்க்கை வீணாகல என்று சிரித்து கூறுவாள். ஒரு தாயின் தியாகத்திற்கு எதுவும் ஈடாகாது என்பதற்கு இந்த கதையே ஒரு சான்று. என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக்கும் தட்டி விட்டுருங்க.